வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பொருளாதார ஆலோசகர் திரு சோம வள்ளியப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அது குறித்தான் உரையாட போகிறோம். இந்த முடிவை அவர் எடுத்ததற்கான காரணங்கள் என்ன? 25% ப்ளஸ் பெனல்ட்டி என்றும் சொல்லியிருக்கிறார். 25ஓடு நிற்கப் போவதில்லை, 35 வரைக்கும் வருன்றாங்க. தெரியவில்லை, அதுவும் தெரியல. அவர் இப்போ பிரேசிலுக்கு 50% போட்டிருக்கிறார். 50% பிரேசிலுக்கு. இவ்வளவும் வர்த்தகம் அதிகமாக நடக்குது ரெண்டு நாடுகளுக்கு இடையே. அது ஏன் என்றும் நாம் பின்னால் பார்க்கலாம். 25 ப்ளஸ் என்று நாம் சொல்லுகிறோம். எதற்காக போட்டிருக்கிறாருன்னு கேட்குறீங்க. அவர் வெளிப்படையாக சொல்லுகிற காரணங்கள் 2. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அரசியல் வேறொன்று. வெளிப்படையாக சொல்கிற காரணம் இப்போது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. 5-6 சுற்றுக்கள் முடிந்து விட்டன. வாஷிங்டன் நம்முடைய அலுவலர்கள், துறைசார் வல்லுநர்கள் போயிருந்தாங்க, பேசினாங்க, வந்தாங்க. இப்போது இன்னொரு கூட்டம் கூட ஆகஸ்ட் இறுதியில் புதுடெல்லியில் நடக்க இருக்கிறது. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜூலை 30ற்குள் இதை முடித்துவிட வேண்டும் என்பது திட்டம் இருந்தது. ஆகஸ்ட் 1 முதல் புதிய வரி விதிப்பு. ஆனால் பேச்சுவார்த்தை முடியவில்லை. தொடர்ந்து இழுபறி இருக்கிறது. 2 தரப்பிலும் வலுவாக வாதங்கள் வைக்கப்படுகின்றன. விட்டுக் கொடுப்பதாக இல்லை என்பது போல தெரிகிறது. அதன் காரணமாக ஆகஸ்ட் 1 முதல் என்று சொல்லி 25% அறிவித்து விட்டார். அதோடு நிறுத்தாமல் ஒரு ப்ளஸ் பெனல்ட்டி என்று கூடுதலாக வேறொரு செய்தியையும் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிற காரணம் 25%ற்கு இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்து கொள்ள மறுக்கிறது. உபரியாக இந்தியாவிடம் வர்த்தகம் இருக்கிறது. மற்ற நாடுகளோடு பற்றாக்குறை, அமெரிக்காவோடு மட்டும் உங்களுக்கு உபரியா, வேறு ஏதாவது வாங்கி கொள்ளுங்கள் என்பது. ஆனால் எதை வாங்கி கொள்ளலாம் என்று கேட்கிற போது அவர்கள் சொல்லுவது எங்களுடைய வேளாண் பொருட்களை, விவசாய பொருட்களை, பால் பொருட்களை வாங்கி கொள்ளுங்கள் என்பதில் ரொம்ப முனைப்பாக புஷ் பண்ணுகிறார்கள், தள்ளுகிறார்கள் நம் மீது. நாம் 1989 இதில் தீவிரமாக இருக்கிறோம். நம்முடைய விவசாய பெருமக்கள் சிறிய அளவிலே, சிறிய நிலங்களிலே பயிரிட்டு கொண்டிருப்பவர்களால் அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் பயிரிடுகிற, மானியம் பெற்று பயிரிடுகிற பெரு விவசாயிகளினுடைய பொருட்களை இந்தியாவிற்குள் கொட்டினால் சமாளிக்க இயலாது. நம்முடைய விவசாயம் அழிந்துவிடும், சிறு குறு தொழில்கள் அழிந்துவிடும் என்பதனால் நாம் குறிப்பாக அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். மரபணு மாற்றம் செய்தவையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. சோயா, சோளம், மக்காச்சோளம், கோதுமை, எத்தனால், கரும்பிலிருந்து எடுக்கிற எத்தனால், இவற்றையெல்லாம் அதிகப்படியாக வாங்கி கொள்ள நம்மை கட்டாயப்படுத்துகிறார்கள். அது இந்தியா ஏற்றுக்கொள்ளாதனால்தான் தொடர்ந்து இழுபறி நிலை ஏற்றுக்கொண்டு நாம் வேறு பொருட்களை வாங்க தயாராக இருக்கிறோம். உங்களுடைய ஆயுத தளவாடங்களை வாங்குகிறோம். $500 பில்லியன் அளவுக்கு வர்க்கத்தை கொண்டு போவதற்கு சரி என்று ஏற்கனவே பிரதமர் அவர்கள் அமெரிக்கா அதிபரை சந்தித்த போது அங்கேயே ஒப்புக்கொண்டு வந்து விட்டார். ஜெய்சங்கரும் இருந்தார், மற்ற பியூஷ் கோயல் போன்றவர்களும் அதுக்கு சம்மதம். எவற்றை இங்கே தள்ளுவது என்பது லிட்டரலாக தள்ளுவது போல இருக்கிற காரணத்தினால் 25% என்று ஒரு எரிச்சல் பட்ட ட்ரம்பினுடைய வெளிப்பாடு இது என்று பார்க்கலாம். என்னடா இழுத்துக்கிட்டே போகுது இந்த பேச்சு, விடமாட்டேங்கிறாங்களே இவங்க என்ன சொன்னாலும் என்பது போல செய்திருக்கிறார். இந்தியா அதிக வரி விதிக்குதுன்னு சொல்றாரு. ஆமாம், அது என்ன? அது உண்மை. இப்போ நம்ம அவர்களுடைய வேளாண் பொருட்களை, மரபணு செய்த மாற்றங்களை உள்ளே கொண்டு வரவில்லை என்று சொன்னால், நாம் அவருடைய சோளம், மக்காச்சோளம் போன்றவற்றுக்கு நாம் உள்ளே அனுமதித்தால் 56% என்று சொல்லுகிறோம். அப்போ அவர்கள் அங்கே கொடுக்குற மானியத்தையும் தாண்டி ஒரு நியாயமான விலைக்கு தான் இங்கே விற்க முடியும் என்கிற போது அவர்கள் பொருள் எடுபடாது. அப்போ நம்மளுடைய ஃபிஸ்கல் அடக்க விலை கூட்டிகிட்டே இருக்கும், அடக்க விலை கூடும். அதற்காகத்தான் நம்ம தங்கத்தின் மீது முன்னாடி தீர்வையை அதிகமாக போட்டது. இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்றால் இறக்குமதி தீர்வையை அதிகரிக்க வேண்டும். ஸோ தட் இட் பிகம்ஸ் அன்அட்ராக்டிவ் ஃபார் இம்போர்ட்டர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அதற்காக நாம் செய்கிறோம். அதை தான் நீங்கள் டாரிஃப் கிங் என்று சொன்னார், நீங்கள் கட்டுப்பாடுகள் என்று சொன்னார். அவர்கள் எல்லாம் வசதியானவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உலகத்தின் மிகப்பெரிய நுகர்வோர்களாக இருப்பவர்கள். இங்கே இன்னும் அன்றாட உணவுக்கு சிரமப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி 2 பேரும் ஒரு சரிசமமான வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள இயலாது. அதற்காகத்தான் நம்முடைய தரப்பிலிருந்து ஒரு ஃபேர், ஈக்குவல் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது அவர் சொல்லுகிற காரணத்திற்கு ஒன்று. இரண்டாவது அவர் சொல்லுகிற காரணம் +25+ என்று சொல்வதற்கு காரணம், சமீபத்தில் ஸ்காட்லாந்து போய்விட்டு வந்த பிறகு தான் அந்த கோபம் அவருக்கு அதிகமாக அவருடைய வார்த்தைகளில் தெரிந்தது. அவர் சொல்லுவது, ஏன் நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், அதை நிறுத்துங்கள். ரஷ்யாவிடமிருந்து ஏன் இராணுவ தளவாடங்களை வாங்குகிறீர்கள், அதை நிறுத்துங்கள். சீனாவும் வாங்குறீங்க, நீங்களும் வாங்குறீங்க. இப்போ நமக்கு போடுவதற்கு காரணம் நாம் வாங்குவது என்று சொல்கிறார். நாம் கிட்டத்தட்ட 40%
நம்முடைய மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் நாம் ரஷ்யாவிலிருந்து தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். 2 காரணங்கள். ஒன்று வந்து ரஷ்யா எப்பயுமே நம்பத்தகுந்த தோழன், நட்பு நாடு. இந்தியாவிற்கு எந்த சமயத்திலும் யாரோடு நமக்கு பிரச்சனை வந்தாலும் நம் சார்பாக நிற்கக்கூடிய ஒரு தேசமாக 1947 விடுதலை பெற்றதிலிருந்து ரஷ்யா இருந்திருக்கிறது. நம்பத்தகுந்த அவருடைய பல தொழில்நுட்பங்கள் தான் நம்முடைய ரூர்கேலா போன்ற பல்வேறு ஆரம்பகால தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து ரஷ்ய உதவியோடு தான் நம்ம செஞ்சோம். தொழில்நுட்பம், பொருளாதார வளர்ச்சி, அது தவிர ஆயுத தளவாடங்கள், அவற்றை நாம் வந்து தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக குறைத்து வருகிறோம். ஒரே நாட்டின் மீது சார்ந்திருக்கக்கூடாது என்று. ஆனாலும் கூட நாம் அவர்களிடமிருந்து வாங்குகிறோம், அமெரிக்காவிடமிருந்து வாங்குகிறோம், பிரான்சிடமிருந்து வாங்குகிறோம். இவருக்கு என்ன கோபம் என்றால், முதலில் இவர் பிரதமரான பிறகு யுக்ரைன் அதிபரை விரட்டினார். புத்தினோடு சிநேகிதமாக இருந்தார். போரை நிறுத்து என்று விரட்டினார், கையால் கூட தள்ளினார் என்பது போல நாம் சில படங்களை பார்த்தோம். அப்படி இருந்தவர் இப்போது புத்தின் மீது கோபமாக இருக்கிறார். நாளொரு கொள்கை பொழுதொரு விளக்கம் என்பது போல இவருடைய நடவடிக்கைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. உக்ரைன் மீது தொடர்ந்து போர் நடத்ததை நிறுத்த வேண்டும் என்றால் ரஷ்யாவினுடைய பொருளாதார பலத்தை குறைக்க வேண்டும் என்றால், ரஷ்யாவினுடைய ஏற்றுமதியை குறைக்க வேண்டும் என்றால், ரஷ்யாவினுடைய எண்ணெயை யாரும் வாங்கக்கூடாது. ரஷ்யாவுக்கும் மற்ற நாடுகளுக்குமான வர்த்தகம் பாதிப்புக்குள்ளாகணும்னு நினைச்சு அவர் எடுக்கிற நடவடிக்கை, நேட்டோ நாடுகள் வாங்கவில்லை, அமெரிக்கா வாங்கவில்லை. சரி, அதோடு அவர்கள் வந்து ஒரு சீமித்து போய்விடுவார்கள் என்று நினைத்தார். ஆனால் சீனா வந்து முடியாத உறுதியா இருக்காங்க. நாங்கள் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வோம். அரசியல் ரீதியாகவும் உறுதியாகத்தான் இருப்பார். நம்மை விட ரொம்ப சிநேகிதமான நாடு சீனா. கண்டிப்பா நம்மை விட அதிக பலன் பெறுகிற நாடும் சீனா தான். எங்களுக்கு தேச நலன் தான் முக்கியம்ட்டாங்க. அது தவிர அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும் என்றால் ரஷ்யா வேண்டும், ரஷ்யாவுக்கு அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும் என்றால் சீனா வேண்டும். ஸோ அதனால அவர்கள் ஒருவரோடு இருப்பது இயல்பு. ஆனால் நாம வந்து அமெரிக்காவோடும் ஓரளவிற்கு ஒரு வர்த்தக நேசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நட்பு நாடு என்று அவர் சொல்லுகிற அளவிற்கு நாம் இருந்திருக்கிறோம். அது நம்முடைய சாமர்த்தியம். ஆனால் 6 மாதங்கள்ல அந்த நட்பு கொஞ்சம் விரிசல் அடைஞ்சிருக்குல்ல அமெரிக்காவுக்கும். நான் வந்து ஒரு நட்பெல்லாம் இருக்க முடியாது என்று நம்புகிறேன். இப்போ வந்து ஒரு தேசத்தினுடைய தலைவர் தேசத்தினுடைய மக்களுக்காகத்தான் இருப்பார். நீங்கள் மன்னர் ஆட்சியில் வேண்டுமானால் ஒரு மன்னர் இன்னொரு மன்னரோடு சிநேகிதமாக இருந்து மக்கள் எக்கேடும் கெட்டு போகட்டும் என்று சிநேகிதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு மக்கள் ஆட்சி நடக்கிற நாட்டில் இருக்கிற மக்கள் தலைவர் மக்களுக்காகத்தான் இருப்பார். ஒரு தனிப்பட்ட சிநேகிதம் என்பது அவர்களுடைய பொது வாழ்க்கையை முடித்து கொண்ட பிறகு, பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு சிநேகிதமாக இருக்கலாமே தவிர, பொறுப்பில் இருக்கிற போது டீப் ஸ்டேட் எல்லாம் சொல்வது என்ன? அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு தான் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அமெரிக்கா ட்ரம்ப் இருக்கிறார், அப்படித்தான் நம்முடைய பிரதமரும். ஏன் நாட்டு மக்கள் தானே முக்கியம், நீங்க இந்தியர்களுக்கும் சீனர்களுக்கும் வேலை கொடுக்குறீங்கன்னு அவர் அமெரிக்கர்களை பார்த்து கேட்கிறார். நாம் மேக் இன் இந்தியா என்கிறோம், அவர் அமெரிக்காவிலே செய்வோம் என்கிறார். நாம் இறக்குமதி அனுமதிக்க மாட்டோம் என்கிறோம், நாங்கள் உங்கள் ஏற்றுமதி மீது வரி விதிப்போம் என்கிறார். ஆக இது பலசாலி நாடுகளுக்கிடையே, அரசியல் அளவில் பலசாலி நாடுகளுக்கிடையே நடக்கிற ஒரு வெளிப்படையான வர்த்தக போர். இந்த 25% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய இந்திய பொருட்களுக்கு வரின்னு ஒரு முடிவோ இல்லை அதை விட கூடுதல் சதவீதம் வருகிற போது என்ன பாதிப்பு இந்தியாவுக்கு? அந்த பாதிப்பு கூட தலைப்பு செய்திகளாக பெரிய அளவிலே சுற்றி வருகிறது, பேசு பொருளாகி இருக்கிறது. இப்போ இந்தியா வந்து $4 ட்ரில்லியன் எக்கானமி, கிட்டத்தட்ட 330 லட்சம் கோடி ரூபாய் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் உலகத்தில் 4வது பெரிய பொருளாதாரம். நமக்கு பிறகுதான் பல்வேறு வளர்ந்த நாடுகள், G5 தேசங்கள் எல்லாம் இருக்கின்றன. அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, இந்தியா என்கிற அளவிலே நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அதில் நம்முடைய ஏற்றுமதி சார்ந்த நம்முடைய பொருளாதாரம் என்பது மிக குறைவு, 2% தான். நாம் ஒரு $850 பில்லியன் தான், அது ட்ரில்லியன், இது வந்து பில்லியன். $850 பில்லியன் தான் நாம் ஏற்றுமதி செய்கிறோம். ஏற்றுமதி போதவில்லை, அதிகம் செய்ய வேண்டும், அந்நிய செலவாணி வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அந்த மொத்த ஏற்றுமதியில் மெர்கண்டைஸ் என்கிற பொருள் ஏற்றுமதி குறைவு தான். அது ஒரு $330-350 பில்லியன் தான் பொருள் ஏற்றுமதி. அந்த பொருள் ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கு போகிற பொருள் ஏற்றுமதி இன்னும் குறைவு. ஆக ஒரு சிறிய $89 பில்லியன் மொத்தமாக வர்த்தகம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதிகபட்சம் பாதிக்கப்பட்டால் இந்தியாவுடைய $4 ட்ரில்லியன் எக்கானமியில் 89 பில்லியன் வியாபாரத்தினுடைய அளவு சுருங்கும், நிற்காது. தடை போடல அவர். இந்திய பொருட்களுக்கு தடை இல்லை, இந்தியாவோடு வர்த்தகம் இல்லை என்று சொல்லவில்லை. கொண்டு வந்தால் கூடுதலாக நீங்கள் வரி கொடுக்க வேண்டும். அந்த அளவு சுருங்கும், ஏற்றுமதி ஆகக்கூடிய அளவு சுருங்கும். என்ன ஜவுளி ஏற்றுமதி, தோல் பதனிடுகிற தோல் பொருட்கள் ஏற்றுமதி. அதற்கு பிறகு நாம் இன்னும் ஆட்டோ ஆன்சிலரி, மருந்து பொருட்கள், தங்க ஜுவல்லரி, இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், எப்படியாவது என்ன விலைக்காவது நாம் வந்து குறைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் விவசாய பொருட்களை, மரபணு மாற்றம் செய்த பொருட்களை, பால் பொருட்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் பதிலுக்கு கேட்கிறார்.
அப்போ உள்ளூர் விவசாயிகள் பாதிக்கப்படும், பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். ஒரு முறை நசிந்து விட்டால் மீண்டும் அவர்கள் வரமாட்டார்கள். நீங்கள் வந்து ஒரு செடியை மிதிச்சிட்டிங்கன்னா அது மரம் பட்டு போனால் திரும்ப முளைக்கும், செடியால் முளைக்க முடியாது. சிறு குறு விவசாயிகள், சிறு குறு தொழிலதிபர்கள் என்பவர் அவருடைய லைஃப் டைமே குறைவு தான். தொடர்ந்து ஆக்சிஜன் வந்தால் தான், அவங்க ஹோல்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு முறை நசுக்கி விட்டால் மீண்டும் வரமாட்டார்கள். அதன் காரணமாக நிச்சயமாக இதை வந்து நாம் தடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அவர் அதில் வலிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால இவர்கள் சொல்லுவதனால ஏற்கனவே வரி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த 2 அழுத்தத்தை தாங்க முடியுமா நம்மளால்? அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்களுக்கும் அதிக வரி, ரஷ்யாவுடனான வர்த்தகத்துக்கு அபராதம் அப்படிங்கிற அந்த 2 அழுத்தத்தையும் இந்தியாவால். அது அபராதத்தினுடைய தொகை தெரியவில்லை. அது தொகை வந்து ஒரு 10% என்றால் நமக்கு இதில் வர லாபம் அதில் போகுதுன்னு நம்ம வைத்துக்கொள்ளலாம். அது தவிர அவர் சொல்லுவது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அவர் 10 என்று ஆரம்பித்து 20 ஆக்கலாம், 20 என்று ஆரம்பித்து 40 ஆக்கலாம், 40 ஒன்றுமில்லை என்று சொல்லலாம். அதனால் இது வந்து அவருடைய பிரச்சனை என்பது இந்தியா வலிமையாக சொந்த கருத்துக்களை பேசி கொண்டிருப்பதும், சொந்த முடிவுகளை எடுப்பதும், பயப்படாமல் இருப்பதும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இந்தியா சொன்னபடி கேட்க வேண்டும். மற்ற நாடுகளைப் போல, வங்காளதேசம் போல, மலேசியா போல, ஜப்பான் போல கேட்க வேண்டும், பாகிஸ்தான் போல. நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சி, நம்முடைய மின்னணுவில் நாம் செய்கிற மாற்றங்கள், நம்முடைய வளருகிற பொருளாதாரம், நாம் செய்திருக்கிற UPI என்பதை கூட அவர்களுக்கு மிகப்பெரிய வியப்பாகவும் பயமாகவும் இருக்கிறது. எதையும் சொந்தமாக செய்துவிடக்கூடிய மிக அதிக இளைஞர்களை கொண்ட ஒரு பெரும் தேசமாக வந்து கொண்டிருக்கிறது. பிரிக் என்ற ஒரு அமைப்பை வேற உண்டாக்கி விட்டார்கள். போக அமெரிக்க டாலருக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் ஒரு சவாலாக இருக்கும் என்பதெல்லாம் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதல் வரி குறித்தும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அவரும் சொல்றார். பிரிக்கை தொடங்கியதே இந்தியா. இந்தியா சீனாவோடு நட்போடு எங்கேயாவது இருக்கிறது என்றால் அது பிரிக் தேசத்துல தான். அது எல்லாம் அவருக்கு ஒரு எரிச்சலாக இருக்கிறது. என்ன மாற்று வழி குறித்து இந்தியா சிந்திக்க முடியும்? பிரிட்டனுடன் ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன மாற்று வழிகள் குறித்து யோசிக்கும் போது இந்த அமெரிக்க அழுத்தத்திலிருந்து ஓரளவுக்கு அவங்க விடுபட முடியும்? நாம் வந்து இப்போ உலகம் வந்து அமெரிக்கா தவிர மிகப்பெரியது. அதை அமெரிக்கா உணரும் நேரம் வருகிறது. இப்போது பல இடங்களில் குரல்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டன. பல இடங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரபு உலகம் எவ்வளோ பெரிய உலகம், சீனா, ஜப்பான், நீங்கள் ஆப்பிரிக்கா கண்டங்கள் நம்மோடு சேர்வதற்கு நிறைய மக்கள் தயாராக இருக்கிறார்கள். டாலரால் எல்லா பொருளாதாரமும் வலு இழந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்க பொருளாதாரம் எவ்வளவு செலவழித்தாலும் செழிப்பாக இருக்கிறது. 3 லட்சம் கோடி டாலர் கடனை வாங்கிவிட்டு இன்னும் சுகமாக சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பது போலெல்லாம் எல்லோருக்கும் தெரிகிறது. போர் தான் செய்ய முடியாதே தவிர வர்த்தக அளவிலே அமெரிக்காவை தனிமைப்படுத்த முடியும். ஆனால் அமெரிக்கா கேட்பதில் எதுவும் தவறில்லை. நாங்கள் ஒரு சுதந்திரமான நாடு, எங்கள் நாட்டுக்குள் வருவதற்கு நாங்கள் என்ன வரி விதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் செய்கிற ஒரே ஒரு தவறு, நீங்கள் 50 ஆண்டு 60 ஆண்டு காலம் விட்டுவிட்டு அது மொத்த இழப்பையும் இப்பொழுதே நீங்கள் பெற்றாக வேண்டும் என்று முயற்சித்தால் ஸ்லோவாக டிரான்சிஷன் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம், நேரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் வந்து இப்போ இந்த 25% வரியை நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், இப்போதைக்கு நாங்கள் 10, 2026 முதல் 15, 15, 20, 2030 வரைக்கும் ஒரு ரோட் மேப் போட்டுக்குங்க. இந்த 25 சமாளித்து விடும். நிறுவனங்களால் சமாளிக்க முடியும், அவர்களால் சமாளிக்க முடியும். அது தவிர அவர் செய்கிற மிகப்பெரிய தவறு, தெரியாமலோ செய்கிறாரா என்று தெரியவில்லை, இந்த வரி எல்லாவற்றையும் சுமக்க போவது அமெரிக்க மக்கள். இது இந்திய மக்கள் மீது விதிக்கப்படுகிற விதி அல்ல. இப்போ வந்து 25% கூட என்று சொன்னால், நாம் ஒரு பொருளை ஒரு $1000 விற்கிறோம் என்று சொன்னால், அமெரிக்கா கடற்கரைக்கு போகிற வரைக்கும் அது $1000 தான். அமெரிக்காவில் இறங்கின உடனே இறக்குமதி தீர்வையாக $250 மீது போடுவாங்க. அப்போ அதனுடைய விலை 1250 கூடிடும். அடக்க விலை இறக்குமதியாளருக்கு கூடும். அவர் அதை விற்கிற பொழுது $1250 ப்ளஸ் ப்ராஃபிட் வைத்து விற்கிற போது $1000 ப்ளஸ் ப்ராஃபிட்டில் வாங்கி கொண்டிருந்த அமெரிக்க மக்கள் $1250 ப்ளஸ் வாங்கினால் அந்த சுமையை அவர்கள் தான் ஏற்கிறார்கள். அமெரிக்காவில் கடுமையான, சீனாவோடு வருகிறது, அங்கிருந்து வர்றது தான் அத்தனை ஃபோனும் அத்தனை நிறுத்திட்டாங்க இல்லையா? ஆமாம், காந்தத்தை நிறுத்திட்டாங்க, கனிம வளங்கள் ஏற்றுமதி நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி முடிவு எடுத்தா என்ன பண்ணுவார்? மற்ற நாடுகள் முடிவெடுக்க அவர் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. சீனாவை தவிர்த்து அவரால் வாழ முடியாது, அமெரிக்கரால் வாழ முடியாது. நட்பு நாடுகளுக்கு தான் அதிக தொந்தரவு கொடுக்கிறாரோ. ஆமாம், அவர்களுக்கு முடியாது. நம்முடைய ஏற்றுமதி இல்லாமல் அவர்களால் வாழ முடியும், அவர்களுக்கு ஏற்றுமதி செய்யாமல் நாம் வாழ முடியும். நாம் வந்து நான் டிஸ்கிரிஷனரியில் தான் இருக்கோம். நகை போடாமல் அமெரிக்காவில் இருக்க முடியும், அவர்கள் அனுப்புகிற பொருட்கள் இல்லாமல் நம்ம இருக்க முடியும். பெட்ரோல் அமெரிக்கா மட்டுமே நம்ம சார்ந்திருந்தால் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கிற நிலை வந்துவிடும். அப்படி நாம் ஸ்ட்ராட்டஜிக்காக அவர்களை சார்ந்திருக்கிற எந்த பொருளும் அவரிடம் இல்லை, நம்மிடம் வந்து அவர்கள் எதிர்பார்ப்பதும் இல்லை. அதனால் இது வந்து ஒரு ஓரமாக போய் சின்ன பசங்க விளையாடுங்க என்பது போல தான் ஏற்றுமதி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் அமெரிக்கா ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற அளவு இருக்கிறது. அது தவிர நம்முடைய
மென்பொருள் ஏற்றுமதி அவர்களுக்கு விருப்பமானது. அது நம்ம மெர்கன்டைஸ் தவிர மற்றது நிறைய இருக்கிறது. சர்வீஸ் செக்டாரில் நம்முடைய ஏற்றுமதி நிறைய இருக்குது. அதுக்கு அவர் வரி போடலை. அப்போது நம்மிடமும் வந்து சில ஹேண்டில்ஸ் இருக்குது முறுக்குவதற்கு. அப்போது ஃபேஸ்புக்கோ அவங்களுடைய வேற மற்ற கூகுளோ அவரெல்லாம் இங்கே எவ்வளோ சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் கணக்கு பார்க்கிற நேரம் வந்துவிடும். அப்போ நம்ம யூபிஐ உருவாக்கின மாதிரி நாமே வெவ்வேறு விஷயங்களை உபயோகித்து அமெரிக்க பொருட்களை பகிஷ்கரிக்க ஆரம்பித்தால் அவ்வளவு தீவிரமாக போய்விடாது. பேசுகிற நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறது. இதை நாம் சமாளிக்க முடியும். இந்த இடத்துல நாம் விட்டு கொடுத்தால் அவர் இதோடு நிறுத்துவாரா என்பதும் சந்தேகம். அவர் அப்படிப்பட்டவர். வெற்றியை ரொம்ப சந்தோஷமாக மேலும் ஒரு ரத்தத்தை ருசித்த புலி மாதிரி இன்னும் அதிகமாக்குவார். அவருக்கு அது ஒரு அந்த தான் பெரிய நாடு வழியை தாங்குறோன்னு தெரிஞ்சா கூடுதலாக அடிச்சு சந்தோஷப்படுற மாதிரி தான் அவருடைய நிலைமை தெரிகிறது. இப்போ பிரேசிலுக்கு போட்டிருக்க 50% என்ன காரணம் சொல்கிறார் என்றால், பிரேசில் இருந்த முன்னாள் அதிபர் இவருக்கு சிநேகிதர், அவரை சிறையில் போட்டிருக்கிறார்கள். இதற்காக ஒரு நாட்டின் மீது 50% போடுவீர்கள் என்றால் போடுவார். அதுதான் ட்ரம்ப். இல்லை, இப்போ மோடியும் நல்ல நண்பர்ன்றாரு. நண்பருக்காக விட்டு கொடுக்கலாம். நண்பர் என்பதை அவர் சொல்கிற அளவில் அவர் பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் என்பது காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஒருவரோடு இணக்கமாக பேசிக்கொள்கிற இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஆனால் மோடிக்கு கீழ் ஒரு பெரிய அமைப்புகள் இருக்கின்றன, தேசம் இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள். ட்ரம்ப்புக்கு கீழ் அப்படி இருக்கிறார்கள், ஆனால் அவர் அப்படி நடந்து கொள்வதாக தெரியவில்லை. விலைவாசியில் துடிக்க போவது அமெரிக்க மக்கள். அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார், நாம் தடுத்து கொண்டிருக்கிறோம். புதிய உறவு மலர வாய்ப்பு இருக்கா? அமெரிக்க அழுத்தத்தினால இந்தியா ரஷ்யா இடையேயான உறவு பலப்படவோ, இந்தியா சீனா இடையேயான உறவு பலப்படவோ, இல்லை இந்த 3 நாடுகளுக்கு இடையேயான உறவு பலப்படவோ வாய்ப்பு இருக்கா? பொதுவாக சீனா விரும்பாது. ஆமாம், சீனா நிறைய இப்போ செய்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து நம்முடைய ஆபத்தே சீனாவிலிருந்து நாம் அதிகமாக இறக்குமதி செய்கிறோம், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். சீனாவிலிருந்து நீங்கள் சொன்னது மாதிரி அரிய வகை காந்தம் மண் இருக்கு, அதை 90% உலகத்தில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வது சீனா. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரீன் எனர்ஜிக்கான தேவைகள் அத்தனையும் அந்த அரிய வகை காந்தத்தை தான் நம்பி இருக்குது. நம்முடைய அந்த சோலார் பேனல்ஸுக்கும் பேட்டரி கார்களுக்கும் லேப்டாப் அத்தனைக்கும் அது தேவை. அதை அவர்கள் நிறுத்தி விட்டார்கள். அமெரிக்காவுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள், இந்தியாவிற்கு கொடுக்கவில்லை. இப்போ நாம வேகமாக ஆரம்பிக்கிறோம். நம்மக்கிட்ட வந்து நம்முடைய கடற்கரைகள்லையும் மற்ற இடங்கள்லையும் அந்த தாதுக்கள் இருக்கிறது, அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கிறது. நான் இது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணலை, நாம் வாங்கி கொண்டிருந்தோம் சுலபமாக. இனி ப்ராசஸ் பண்ண வேகமாக ஆரம்பிக்கிறோம். பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராசஸில் சீனா ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்காங்க. அது சுலபமான ப்ராசஸ் இல்லை. எப்படி வந்து நம்முடைய இந்த தடுப்பூசிகள்லாம் உடனடியாக கொண்டு வந்து விட முடியாது, அதை பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு தான் சந்தைக்கு கொண்டு வரலாம் என்பது போல் இது கூட பல கட்ட சோதனைகள் தேவைப்படுகிற ஒரு உற்பத்தி. அதனால் இன்று விழித்து கொண்டால் கூட நாம் எழுந்து ஓடுவதற்கு இன்னும் 2 வருடம் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொருளை சீனா வைத்திருக்கிறது. சீனாவிடமிருந்து வாங்கிக் கொள்வதும் ஆபத்து. சுயசார்பு மட்டுமே சிறப்பானது. ஏற்றுமதி தான் அதிகமாக நிகரமாக செய்ய வேண்டும். அதை நோக்கி நாம் நகர வேண்டும். ஓகே. ஆனால் ரஷ்யாவை நம்ம டிபெண்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? எண்ணெய் வளத்திற்கு அவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணுறோம், அதுதான் அமெரிக்காவையும் கோவப்படுத்துது. அதற்கான மாற்று வழிகள் குறித்து நம்ம ரஷ்யாவோடு அதிகமாக முதல்ல வாங்கி கொண்டிருக்கவில்லை. அதிகமாக வாங்கி கொண்டிருந்தது வந்து ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தான் வாங்கி கொண்டிருந்தார்கள். முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளுடைய நேச்சுரல் கேஸ் அவர்களுக்கு வந்து இயல்பான சீதோஷ்ண நிலையே மைனஸில் இருக்கும். அவர்கள் இயல்பாக ஒரு தினசரி தினத்தை வாழ்வதற்கே நேச்சுரல் கேஸ் வேணும். ஒரு ஹீட்டிங் எலிமெண்ட் இருந்தால் தான் நார்மல் டெம்பரேச்சரில் வாழ முடியும் என்று இருந்தவர்கள் அவர்கள் அதிகமான கோதுமை, அவங்க பிரெட்டே அவர்களுக்கு வருவதே ரஷ்யாவிலேருந்து தான் சொல்லுவாங்க யூரோப்பியன்ஸ்க்கு. அவங்க பிரெட் டேபிள், அந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் இஸ் ப்ரொவைடட் பை ரஷ்யாம்பாங்க. அதுலேருந்தெல்லாம் அவர் வெளிவருக பருப்பு வகைகள், பல ஏற்றுமதிகள், கனிமப் பொருட்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவிற்கு நாம் ரஷ்யா மீது சார்ந்து இருக்கவில்லை. விலை குறைவு மற்றும் நேச நாடு, அதற்காக மட்டும்தான் வாங்குறோம். நமக்கு வந்து ஈரான்லேருந்து நிறைய வருது, மற்ற அரபு நாடு 60% வெளியிலேருந்து வருது. இது 70-75% இருந்ததை நாம் குறைத்திருக்கிறோம். மீண்டும் அவற்றை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அது தவிர பெட்ரோல் என்கிற ஒரு பொருள், எரிபொருளையே, புதைப்படிவ எரிபொருளையே நாம் குறைக்க வேண்டும் என்கிற முனைப்பில் நாம் உலகத்தில் 3வது பெரிய நாடாக இருக்கிறோம் இந்த சோலார் எனர்ஜிலையும் மற்ற எரிபொருட்கள். அதனால ரஷ்யாவோடு இருப்பது தவறில்லை. ராணுவ தளவாடங்களுக்கும் நம்ம ரஷ்யாவை நம்பி இருக்கோம். முதல்ல ரொம்ப நம்பி இருந்தோம், இப்போ குறைத்து இருக்கிறோம். ஆனால் குறைத்த பிறகும் நம்பி இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு அமெரிக்கா தேவைப்படுதா? இந்த ராணுவ தளவாடங்கள் வர்த்தகத்தில் அமெரிக்கா தேவைப்படுது. எதையாவது அவரிடம் நம்ம வாங்கி கொள்ள வேண்டும் இல்லையா? எதையாவது வாங்கி கொள்ள வேண்டும். முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக்காக வாங்கணும். அமெரிக்கா ஒன்றை தயாரிக்கும், பாகிஸ்தான்கிட்ட கொடுக்கும், அதை கவுண்டர் பண்ண நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்கணும். இப்போ அமெரிக்கா நமக்கும் தருகிறான், அவனுக்கும் தருகிறான்னா சந்தோஷம். நம்ம வந்து வேற இடத்துல போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வியாபாரமாகி விட்டதுனால பிரான்ஸ்லேருந்து நிறைய வாங்குறோம். அதனால நம்ம முழுவதுமாக ரஷ்யாவையும் இனிமே சார்ந்திருக்கலாம். ஆனால் இந்த நடந்து முடிந்த போரில் அந்த 400ன்னு சொன்னாங்க, F-400, அது வந்து ரஷ்யாவிலிருந்து வந்தது. நம்முடைய அடுத்து இன்னொன்று, நாம அதனுடைய பேர் எனக்கு கூட சரியாக போய் துல்லியமாக தாக்கி
இல்லை, அந்த ஏவுகணை, அதற்கு ஒரு இந்திய பெயர் கூட வச்சிருக்கோம். அது ரஷ்யாவோட நாம செய்த உடன்பாடு தான். அதுலேருந்து சேர்ந்து அப்துல் கலாம் காலத்திலேருந்து தொடங்கியது தான். ஸோ அதுபோல் அவர்களோட நாம ஒரு நம்பத்தகுந்த ஒரு பார்ட்னர். இவர்கள் வந்து ஒரு ஆனால் அந்த வர்த்தகத்தை நம்ம முறிச்சுக்கணும்னு தான் அமெரிக்கா விரும்பும். அதை நாம் செய்ய மாட்டோம். அவர் முறித்துக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் அவருடைய எரிச்சலை அவரால் செய்ய வைக்க முடியவில்லை என்பது தான். சீனாவை தான் முடியலை, இந்தியாவையும் வைக்க முடியலையே என்பதை தான் அவர் வருத்தத்தோடு பார்க்கிறார். தேச நலன் முக்கியம்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க, அதற்கான வழிகளை ஆராய்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக இது எப்படி கொண்டு செலுத்தப்படும் மத்திய அரசு? இது வந்து ஒரு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சண்டை போட்டு சாதிக்கவே முடியாது. அமெரிக்காவோடு பேசி தான் சாதிக்க வேண்டும். உரையாடல் மூலமாக தான். உரையாடல் மூலமாக வேறு ஏதாவது ஒன்றை விட்டு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வந்து நீ சோயாவும் சோளமும் எத்தனாலும் தர வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எடுத்துக்கிறோம் என்று நாம் கண்டுபிடிப்போம். அது அவருக்கு பயன்படும், நமக்கு தொந்தரவு இருக்காது. நாம் வந்து நமக்கு தொந்தரவு இருக்கிற ஏரியாவை மார்க் பண்ணி அதை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு மொத்த ஏரியாவில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா மொத்த வியாபாரம் நன்றாக இருக்கிற சரி என்று சொல்லி. ஏன் அந்த விவசாய பால் பொருட்கள், மருந்து பொருட்கள் அதிக அளவு இந்தியா வாங்கணும்னு வற்புறுத்துது? அதாவது அமெரிக்கா அதிபர் பேசுகிறாரு. அமெரிக்க அதிபருடைய இப்போ புதுசாக வந்திருக்கிற அவருடைய கேபினட்டோ அவருடைய டீமோ அவர்கள் எல்லாம் பெரும்பாலும் வியாபாரிகளாக இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படியாவது புது புது மார்க்கெட், இந்தியா போல் ஒரு ஃபெர்டைல் மார்க்கெட் அவர்களுக்கு கிடையாது. வந்து இவ்வளோ ஜனத்தொகை, வளரக்கூடிய சந்தை, பெரிய சந்தை, பொருளாதாரத்தில் வளர போகிறாங்க, வயது கம்மியாக இருக்குது, இவ்வளோ பெரிய சந்தைக்குள்ளார ஏன் நம்மளை வந்து தடுக்கிறாங்க என்பதை போல் ப்ரொடெக்ஷனிசம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் அவருடைய பார்வை. மற்ற இடங்களில் அரசியல் ரீதியாக உள்ளே போயிட முடியுது அவங்களால. சீனாவுக்குள்ளாரையும் இந்தியாவுக்குள்ளாரையும் வேகமாக வர முடியலை. சீனாவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். சீனாவில் வந்து சீனர்கள் சாப்பிட்ற கோழியை அது வந்து அமெரிக்காவிலேருந்து வர்ற சோயாவை தின்னுட்ட கோழி, அமெரிக்காவிலேருந்து வர்ற காணை தின்ன கோழி என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சில சோயா மாநாடுகளில். ஸோ அங்கே அந்தளவுக்கு பெனிட்ரேட் பண்ணிட்டாங்க. நமக்கு பெரிதாக சோயாவோ சோளமோ இல்லை, நம்ம கோதுமை அரிசியில் ஓடுகிற ஒரு நம்ம விவசாய நாடாகவும் இருக்கிறதுனால நம்ம அமெரிக்காவை எப்படி வந்து ஓட்ஸை நுழைத்தார்களோ அது மாதிரி இவருடைய பொருட்களை நுழைத்தால் கூட வந்து நிறைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ், இது ஹெல்தி, இது அப்படி இப்படி என்று ஃபண்டட் ரிசர்ச் எல்லாம் கொடுத்து நம்முடைய சந்தையை மயக்கி, எப்படி மாப்பிள்ளை விநாயகர் சோடா காணாமல் போய் பெப்சியும் கோக்கும் இருக்கிறதோ அதுபோல் அமெரிக்க பொருட்கள் வந்துவிடும். இந்திய பிராண்டுகள் பால் உட்பட எல்லாவற்றிலும் காணாமல் போய்விடும், ஆபத்து இருக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி.